Hello friends, welcome to Python Tamil tutorial part 35. நான் சீனு. நம்ம போன கிளாஸில் பேரண்ட் கிளாஸ் வச்சு எப்படி சைல்டு கிளாஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஓவர்ரைட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு போன டைம் எழுதுன மாதிரி எழுதுகிறேன். அது பேரண்ட் அப்படின்னு மட்டும் நான் போடுறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. அதில் நான் ஒரு வேரியபிள் 1 நான் கால் பண்ணுறேன். அது வந்து சீனுன்னு வச்சுறேன். வேரியபிள் 2 கிரியேட் பண்ணுறேன். அதில் மணி அப்படின்னு வைக்கிறேன். இப்போ இந்த கிளாஸை முடிச்சிடலாம். இப்போ இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், அது சைல்டு கிளாஸு. இதில் வேரியபிள் 2க்கு நான் ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நார்மலாக நம்ம கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் எடுக்கலாம். பேரண்ட் கிளாஸ்ன்றதுனா பிஓஜி அப்படின்னு எடுக்கிறேன். அது வந்து பேரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எதுக்கு எடுக்கிறோம், பேரண்ட் அப்படின்றதுனால பேரண்ட்டை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அதே மாதிரி சைல்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துடுறேன். நான் பார்த்தோன்னா 2த்துக்கும் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன். அதில் இருக்கிற வேரியபிளை கால் பண்ணுறேன். பி ஆப்ஜெக்ட் டாட் வேரியபிள் 1 அப்படின்றத நான் எழுதுறேன். பார்த்தீங்கன்னா சீனோ அப்படின்னு வந்துடுச்சு. அதேமாரி பி ஆப்ஜெக்ட் டாட் வேரியபிள் 2 கால் பண்ணுறேன். மணி அப்படின்றது வந்துடுச்சு. இப்போ நான் அதேமாதிரி சைல்டுலேருந்து கால் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ சைல்டு ஆப்ஜெக்ட்லேருந்து டாட் போன கிளாஸில் பார்த்த மாதிரி வேரியபிள் 1 கால் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் நம்ம இங்கே ஜாயின் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த சைல்டு அப்படின்றத போட்டு இங்கே நம்ம போன கிளாஸில் எப்படி நம்ம அந்த பேரண்ட் கிளாஸை ஜாயின் பண்ணமோ அதேமாதிரி ஜாயின் பண்ணியிருக்கணும். நான் பண்ணலை. அந்த பண்ணாதப்போ நம்ம வேரியபிள் 1 கால் பண்ணால் என்ன ஆகணும் அப்படின்னு பாருங்கள், தெரிஞ்சுங்களா? ஏன்னா இந்த சைல்டில் வேரியபிள் 1ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோன்னா அது தெரிஞ்சிருக்கோம். இப்போ நான் பாருங்கள், நான் ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் ஜாயின் பண்ணாத நான் கொடுத்தேன். பேரண்ட்டை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வேரியபிள் 2க்கு அதேமாரி ஆப்பிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆப்பிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஏற்கனவே ஆப்ஜெக்ட் எடுத்த மாதிரி இப்போ சிக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அதாவது சிக்கான ஆப்ஜெக்ட் வந்து சைல்டுக்கு தான் எடுக்கிறோம். ஸோ சைல்டு போட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதிலிருந்து நான் என்னத்தை கால் பண்ணுறேன்னு பாருங்கள், நாட் வேரியபிள் 1. பார்த்தீங்கன்னா இப்போ நான் அங்கே ஜாயின் பண்ணதுனால வேரியபிள் 1 கால் பண்ணேன். ஆனால் இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம இந்த கிளாஸோட முக்கியமான இதை பார்க்க போகிறோம். ஆனால் வேரியபிள் 2க்கு மணின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த கிளாஸில் வேரியபிள் 2க்கு ஆப்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் போன இதில் பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு கால் பண்ணும்போது நம்ம ஆப்ஜெக்ட் 2 இதில் அந்த சைல்டுக்கு பாஸ் அப்படின்னு கொடுத்து எதுவும் எழுதாத இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள் 2க்கு ஆப்பிள் கொடுத்துருக்கேன். என்ன இது வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்ட்டு பாருங்கள். அதாவது வேரியபிள் 2 அப்படின்றதுக்கு 2 டைம் நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். சாரி, சி ஆப்ஜெக்ட் அப்படின்னு எழுதுங்க, இல்லை எரர் வரும். பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னு தெரியுதா? நம்ம இங்கே என்ன ஆப்பிள் கொடுத்தோமோ அந்த வேல்யூ தான் வந்திருக்கு. வேரியபிள் 1 கால் பண்ணும்போது மேலே கொடுத்தது வந்துருக்கு. இதுக்கு பேர் தான் ஓவர்ரைட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு வேரியபிளுக்கு வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு கிளாஸில் நம்ம வேல்யூ கொடுக்கும்போது எந்த மாதிரி டிஸ்பிளே நம்மளுக்கு தரும் அப்படின்றது தான். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரே வேல்யூக்கு நம்ம வெவ்வேறு கிளாஸில் வேல்யூ கொடுக்கலாம். அதனால் ஒன்றும் ஆகாது. அதுக்கு பேர் தான் ஓவர்ரைட் வேரியபிள், அது ஓவர்ரைட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Thank you for watching. Please subscribe.